கலியுகத்தில் பக்தி எவ்வளோ வருது கஷ்டமோ அது நிலைச்சிருக்கிறதும் கஷ்டம். சுவாமி நிலைச்சு நிற்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கா பக்தி? ஏன்னா எல்லாருக்கும் பக்தி இருக்கிறதுனால தான் இங்கே வந்திருக்கள். ஆனால் நிலைச்சு நிற்கணுமே, அர்த்தம் என்ன? ஒரே ஒரு வழி, பெருமாள் கிட்ட கொடுக்கல் வாங்கல் வச்சுக்கூடாது. பெருமாளுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுறோம், எதுக்கு? அவருடைய பெயரை அந்த பட்டர் சுவாமி சொல்லும்போது நம்ம காதால் கேட்கறதுக்கு. நம்ம பிள்ளை 12th ஸ்டாண்டர்ட் எக்ஸாமில் பாஸ் பண்ணணுங்கிறதுக்காக நிற்கக்கூடாது. அது ரொம்ப தப்பு இல்லையே சுவாமி? பெருமாள் கிட்ட எது வேணாலும் கேட்கலாம்னு சொல்கிறாள். இப்படி யோசிச்சு பாருங்களேன், அவருக்கு தெரியாதா நமக்கு எது கொடுக்கணும்னு? சர்வலோகேஸ்வரன், நம்ம பெத்த அம்மா அப்பா அவர். ஒரு அப்பா அம்மாவுக்கு தெரியாதா குழந்தைக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு? நம்ம கேட்டு நம்ம அழுது கதறி அங்க பிரதட்சணம் பண்ணி அடி பிரதட்சணம் பண்ணி தானா அவருக்கு தெரியும்? கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க, ஹார்ட்டை தொட்டி யோசிச்சு பாருங்க, உங்க மனசால யோசிச்சு பாருங்க. பெருமாள் நமக்கு கெடுதல் பண்ணுவாரா? இந்த இதெல்லாம் இந்த சின்ன கதையெல்லாம் சொல்லுவோம், சாமி வந்து கண்ணை குத்தும், அது சாமி